Concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe for daily problem solving. Starting height, what is rest and motion? We'll be discussing. First of all, rest என்ன? Resting is nothing but, இப்போ say suppose you are an observer over here. நீங்க தான் இந்த அப்சர்வர். நீங்க இங்க ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்க. உங்க பக்கத்துல இங்க வந்து ஒரு ஹைவே போகுது. இதுதான் வந்து ஒரு நேஷனல் ஹைவே NH. ஓகேவா? இப்போ நீங்க இந்த அப்சர்வர்ல இருந்து நீங்க ஆக்சுவலி இந்த பாயிண்ட்ல இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க ஓரமா இருக்கிற ஒரு ட்ரீயை பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்க? ட்ரீயை பாக்குறீங்க. ஓகேவா? நீங்க இங்க இருக்கிற ட்ரீயை அப்சர்வ் பண்றீங்க. ட்ரீ அப்சர்வ் பண்றீங்க. இப்போ டைம் போக போக அந்த ட்ரீயோட பொசிஷன் சேஞ்ச் ஆக போறது இல்லை. அஃப்கோர்ஸ் இட் கேன் ஹேவ் க்ரோத், பட் க்ரோத்தை நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்லை. இப்போ நீங்க இங்க ஒரு இடத்துல ட்ரீயை பாக்குறீங்கன்னா என்னதான் நீங்க காலையில ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஈவினிங் ஆனாலும் சரி, நீங்க ஒரு 9 PM வரையும் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ட்ரீ அதோட பொசிஷனை மாத்துற மாதிரி தெரியாது. பிகாஸ் த ட்ரீ இஸ் இன் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர், ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். அதாவது பேசிக்கா சொல்ல போனா ஒரு ஆப்ஜெக்டோட இல்ல ஒரு ஒரு சம்திங் ஒரு பார்ட்டிகளோட பொசிஷன் டைம்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் ஆகாம இருக்கிற இதை வந்து ஸ்டேட்டை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் மீன் பை மோஷன்? மோஷன் ஆப்வியஸ்லி த ஆப்போசிட் ஆஃப் இட். மோஷன் இஸ் நத்திங் பட், இப்போ நீங்க வந்து நான் சொன்னேன், நீங்க அப்சர்வரா இங்க இருக்கீங்க. இங்க உங்களுக்கு பக்கத்துல நேஷனல் ஹைவேஸ் இருக்கு. நேஷனல் ஹைவேஸ்ல நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸ்பீடா ஒரு கார் போயிட்டு இருக்கு. எஸ்ஏ சப்போஸ் இட் இஸ் டிராவலிங் இன் 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த கார் வந்து என்டர் ஆகுது. 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இன் ஃபியூ செகண்ட்ஸ் இட் வில் கிராஸ் யூ. நீங்க அதை பார்த்துட்டு இருக்க போறீங்க. நீங்க அதை அப்சர்வ் பண்றீங்களா, அது வித் ரெஸ்பெக்ட் டு அதோட பொசிஷனை மாத்திக்குது. இப்போ அந்த பொசிஷனை மாத்திக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோஷன் சொல்லுவோம். Coming back to the technical definition. So the object which do not changes their positions with time are said to be at rest. Coming back to the technical definition, the object which does not change their position with respect to time அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். That the object is at rest அப்படின்னு பார்த்தோம். So at the object which changes their position are said to be at motion. ஓகேவா? அது வந்து அதோட பொசிஷனை மாத்திக்குது. We have seen that this thing also. Okay. Now coming to what is distance and displacement. First of all, distance அப்படின்றது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு 2 பிளேஸ் எடுத்துப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் எடுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் நம்மளுக்கு காரைக்கால். ஓகேவா? நம்மளோட சிட்டி காரைக்கால். ஓகேவா? காரைக்கால் இது நம்ம போற ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து நம்மளோட பாண்டிச்சேரி. ஓகேவா? இப்போ நம்ம காரைக்கால்ல இருந்து பாண்டிச்சேரி போகணும்னா தேர் ஆர் ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி. வி கேன் கோ பை டிரான்ஸ்போர்ட் லைக் ரோட்வேஸ்ல போகணும். ஓகேவா? இந்த ரோட்வேஸ்ல போகணும்னா நம்மளுக்கு இப்போ சாதாரணமா பஸ்ல போனோம்னா நம்மளுக்கு எடுக்கிற அந்த கிலோமீட்டர் ரேஞ்சுன்றது 132 கிலோமீட்டர் எடுக்கும். நம்ம பஸ்ல டிராவல் பண்ணணும்னா காரைக்கால் டு பாண்டி நம்மளுக்கு 132 கிலோமீட்டர் கணக்கு வரும். நீங்க இங்கே மேப்ல பார்க்கலாம். takes 2 hours 54 minutes 132. or else some cases அதர் ரூட்ஸ் லைக் கொஞ்சம் சுத்தி போனா அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் 135, அரௌண்ட் 130 to 140 இல்ல 135 கிலோமீட்டருக்குள்ள நம்மளுக்கு டைம் எடுக்குது. பட் ஆக்சுவலா பார்த்தோம்னா காரைக்கால்ல இருந்து பாண்டிச்சேரியோட டிஸ்டன்ஸ் இங்க மெஷர் டிஸ்டன்ஸ் போட்டுருக்கேன். இங்க பாருங்க மேப்ல காட்டுறேன். மேப்ல அது போட்டிருக்கேன்.
காரைக்கால்லேருந்து பாண்டிச்சேரி டிஸ்டன்ஸ் 110.73 கிலோமீட்டர். அப்போ அப்போ எது உண்மையான டிஸ்டன்ஸ்? ரெண்டுமே உண்மையான டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கான்செப்ட் ஆஃப் பிசிக்ஸ். எப்படின்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 130 to 140 கிலோமீட்டர்ன்றது ஒரு ஆக்சுவல் லென்த். ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. யூ ஹேவ் டு டிராவல் இன் சம் அங்க எப்படி போட்டிருக்காங்களோ அதோட இது பத்தி தான் நீங்க டிராவல் பண்ண முடியும். கார்ல டிராவல் பண்ணும்போது இட் டேக்ஸ் திஸ் டிஸ்டன்ஸ். பட் ஆக்சுவலா பார்த்தோம்னா த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷார்டஸ்ட் லென்த் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் காரைக்கால் அண்ட் பாண்டிச்சேரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 110 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் வாட் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஷார்டஸ்ட் லென்த் ஆர் அ ஷார்டஸ்ட் பாத். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ, இது உங்களோட வீடு, இது உங்களோட ஸ்கூல் எஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் உங்களோட நீங்க போற அந்த பாத் இருக்கும்ல, சாரி, நீங்க போற அந்த பாத் வந்து இப்படி போகுது. இந்த ரோடோட இது வந்து அமைப்பு இப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? ஒரு 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் 5 கிலோமீட்டர் இருக்காது, ஒரு 3.5 அவ்வளவுதான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். நீங்க டேரக்டா ஷார்டஸ்ட் உங்க ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு இருக்குன்னு ஒரு ஷார்டஸ்ட் லைன் போட்டு நீங்க லைக் டிட்டர்மைன் தட். ஓகேவா? இப்போ லென்த்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி அந்த ரோடு போற லென்த் நீங்க எவ்வளவு அந்த வண்டியில கவர் பண்றீங்க அதுதான் டிஸ்டன்ஸ். ஓகேவா? டெக்னிக்கலி பார்ப்போம். டிஸ்டன்ஸ் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிராவல்ஸ். அதாவது நீங்க எவ்வளவு லென்த் ஒரு டிஸ்டன்ஸை டிராவல் பண்றீங்களோ, ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் பண்றீங்களோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் எப்படி? டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் லென்த் ஆர் டிராவல். இப்போ லென்த்தை வந்து மீட்டர்னு சொல்லாமா, இப்போ டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர். டைமென்ஷன்னா லென்த் இஸ் த டைமென்ஷன், ரைட்? நம்ம எல்லுன்னு டினோட் பண்ணுவோம். மெயின் திங் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த கேபிட்டல் எல் அப்படின்னு போட்டு நீங்க என்க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இல்லை கேபிட்டல் எல் போட்டு நீங்க டைமென்ஷனை என்க்ளோஸ் பண்ணணும். லென்த்தோட நம்ம டிஸ்டன்ஸ் த ஆக்சுவல் பாத் ஆர் த டோட்டல் ட்ரூ லென்த் ஆஃப் த பார்ட்டிகல் டிராவல்டு பை இன் த மீன் டைம். ஓகேவா? இப்போ நேச்சர் எடுத்துப்போம். நேச்சர் வந்து எப்படி இருக்கும்? ஸ்கேலர். ஏன்னா நான் வந்து எந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு போகணும் டைரக்ஷனே நான் உங்களுக்கு கொடுக்கல. நான் வந்து ஜஸ்ட் சே 110 கிலோமீட்டர் போ அப்படின்னு சொன்னேன்னா இட்ஸ் நாட் லைக் நான் வந்து எந்த டைரக்ஷன் சொல்லலாம். நீங்க வந்து நார்த் டைரக்ஷன்ல போகலாம், சவுத்லயும் 110 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம். ஸோ நீங்க எந்த டைரக்ஷன் வேணாலும் கவர் பண்ணலாம். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது நம்ம ஒரு லைக் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு டைரக்ஷன் சொல்லுவேன். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதை அந்த இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவோம்னா ஸ்கேலர் அப்படின்னு சொல்லுவோம். அஸ் யூ ஸ்டடி இன் 9th ஸ்டாண்டர்ட். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 0வா இருக்கலாம். ஏன்னா நீங்க அந்த ஏன்ற பார்ட்டிக்கு அந்த பொசிஷன்ல இருந்து மூவே பண்ணனா அதோட உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்க டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து 0வா இருக்கும். பட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பாசிட்டிவா இருக்கும் பட் நெகட்டிவா இருக்காது. ஏன் நெகட்டிவா இருக்காதுன்னா இப்போ நீங்க ஏ போறீங்க, ஏல இருந்து பாயிண்ட் பி போறீங்கன்னா ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏல இருந்து 10 பிக்கு போறது 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல, இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இங்க போறீங்க, 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்றீங்க. அடுத்தது போகும்போது 0வோ இல்ல அடுத்த கம்மியான இது வராது. அடுத்த நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா 2 கிலோமீட்டர் ஆகும். அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர்ஸ் அப்படியே நீங்க ரீச் பண்ணி இந்த 10 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியும். இது நீங்க ப்ரோக்ரஸிவா போக ஏறிக்கு தான் இருக்குமே தவிர நெகட்டிவ் ஆகும். டிஸ்டன்சஸ் ஸ்கேலர் பாயிண்ட். ஓகேவா? நம்ம எடுத்து பார்த்த எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி காரைக்கால் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் 132 கிலோமீட்டர் உங்களுக்கு டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் ஆக்சுவலி பார்த்தோம்னா அதோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1110 கிலோமீட்டர். ஓகேவா? அதோட லென்த் வந்து 1110 கிலோமீட்டர். நம்ம நெக்ஸ்ட் போகும். Displacement is nothing but, as I already said, the shortest distance between the initial and the final position. இந்த இனிஷியல்ல நம்ம காரைக்கால் எடுத்துக்கலாம். ஃபைனல் பாண்டிச்சேரி. ஓகேவா? இது நெகட்டிவா இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் கேஸை பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து இது நம்ம வந்து கோஆர்டினேட் எக்ஸ் அந்த ஆக்சிஸ்ல எடுத்து கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துப்போம். நான் 5 எக்ஸ் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் இதுல 5 யூனிட்ஸ் போறேன் எக்ஸ் டைரக்ஷன். ஓகேவா? என்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர்? 5 இந்த பாயிண்ட்ல. நான் ரிட்டர்ன் திருப்பி 5 இது வரேன். திருப்பி ஒரிஜின் அந்த பாயிண்ட் எங்க இருந்து நம்ம போனோமோ அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5 + 5 10 இருக்குமா? என்னோட டிஸ்டன்ஸ் இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு 10.
சூப்பர். இப்போ நம்ம இங்க இருந்து திருப்பி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல 5 போறோம். அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல 5 போகும்போது டிஸ்டன்ஸ் இஸ் லைக் இட்ஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி ஆட் தான் ஆகும். நம்ம ஓவரால் நீங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 15 மீட்டர் 15 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு வந்தது. அப்போ அந்த நடுவில் ஆரிஜின் வரும்போது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்கலாம் ப்ரூவ் பண்ணிட்டாச்சு. பாசிட்டிவாகவும் இருக்கலாம். இப்போ 5 கேஸ் இருந்துச்சு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல போறேன். நெகட்டிவ்னா டைரக்ஷன் நான் இது பண்றேன், ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? -5. அது நெகட்டிவ்ல இருக்கும். நெகட்டிவ் இங்க -5 அப்படின்னு இருக்கிறது நத்திங் பட் இட்ஸ் சிக்னிஃபைஸ் த டைரக்ஷன் ஆஃப் வேர் யூ ஆர் டிராவலிங். ஓகேவா? நான் யூனிட்ஸ்ன்னு பார்த்தா சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மீட்டர் தான் இதோட யூனிட்ஸும். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல நீங்க எல் போடணும். தட்ஸ் ஆல். It's a vector quantity. Why vector quantity na? It's specified. It needs the direction to be set correctly. Okay va? Next questions பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த வீடியோட சொல்யூஷன் பார்ப்போம். இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட். ஓகேவா? இந்த find the distance and displacement after 3 rounds. நான் என் பார்ட்டிகல் பாயிண்ட் ஓல இருந்து கிளம்புது. இந்த சர்க்கிள், அதாவது இந்த ஸ்கொயரை இந்த பார்ட்டிகல் சுத்தி வரப்போகுது. சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிகல் 3 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி சுத்தி வரப்போகுது. சுத்தி வந்தா என்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்றத இந்த கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஓகேவா? ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோனா ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிகல் ஒரு எல் சைடை கடக்குது. ஒரு ரவுண்டு கடந்தா எவ்வளோ வரும்? For 1 round, L plus L plus L plus L. அப்போ எவ்வளோ? 4L. Because perimeter of a square is nothing but 4 times that. அப்போ எனக்கு 3 rounds கேட்டிருக்காங்க. இப்போ 3 round எவ்வளோ இருக்கும்? 4L into 3 is equals to 12L. 12L. ஓகே. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்ம பை டெஃபினிஷன் என்ன படித்தோம் ஃபண்டமெண்டலானா? It's nothing but the shortest distance from the final position and the initial position. அதாவது ஃபைனல் பொசிஷன் எங்க இருக்கோ அதுல இருந்து நான் வந்து இனிஷியல் பொசிஷனை மைனஸ் பண்ணிடுறேன். எனக்கு அதுதான் ஷார்டஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். நான் இந்த மாதிரி சுத்தி வர இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஃபைனலா நான் எங்க இருக்கேன்? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஜீரோக்கு வந்திருக்கேன், அதாவது ஓ பாயிண்ட்ல இருக்கேன். இனிஷியலாகவும் ஜீரோ லைக் இந்த பாயிண்ட்ல தான் இருக்கேன். அப்போ நான் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இல்லை. ஓகே, புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ பிகாஸ் நான் ரிட்டர்னிங் பேக் டு த ஃபைனல் பொசிஷன். இதே நான் வந்து இந்த பார்ட்டிகளை ஓக்கு வராம ஓக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்படின்னா எனக்கு ஒரு சர்டெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் அந்த கேஸ்ல இதுதான் அந்த ஷார்டஸ்ட் லென்த். ஓகேவா? இதுதான் அந்த ஷார்டஸ்ட் லென்த். பட் இந்த பார்ட்டிகல் ஓல ஆரம்பிச்சு 3 ரவுண்டு சுத்தி வந்து திருப்பி ஓலே வந்து நிக்குது. அப்போ ஓ பாயிண்ட்ல நிற்கும் போது எனக்கு அந்த ஃபைனல் பொசிஷன் தான் இனிஷியல் பொசிஷன். அப்போ சம்திங் இஸ் சேம் அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு ஜீரோ. எங்கேயுமே டிஸ்பிளேஸ் ஆகல. டிஸ்பிளேஸ்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எப்படி நவுத்தி வைக்கிறோம். சேம் பொசிஷனுக்கே வந்துச்சுன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ. ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்னன்னு நான் சொல்றேன். A person moves 300 meter east. Wait a minute. Person moves 300 meter east and 400 meter north and 1200 meter vertically upwards. Find distance and displacement of that person. இது கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெர்டிகலி அப்வர்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன நார்த் சவுத் நம்ம படிச்சிருப்போம். நார்த் சவுத் இப்படிதான் படிச்சிருப்போம். நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். இப்போ வெர்டிகலி அப்வர்ட்னா பாதி பசங்க எப்படி நினைச்சுப்பாங்கன்னா வெர்டிகலி இதுதான் நார்த் தான் அப்வர்ட்ஸ். இல்ல சில பேர் என்ன சவுத் தான், சவுத்னு சொல்றவங்க ரேர், பட் நார்த் தான் வந்து வெர்டிகலி அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. நம்ம படிச்சது எல்லாமே 2D. நம்ம இப்போ 3D கன்சிடர் பண்ண போறோம். 3D கன்சிடர் பண்ணோம்னா இது நம்மளோட இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஓகேவா? வெர்டிகலி அப்வர்ட்ஸ்னா இதுதான் இந்த ஆக்சிஸ். நம்ம எக்ஸ் இதை வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வெர்டிகலி அப்வர்ட் 3D ஸ்பேஸ். ஓகேவா? ஃபைண்ட் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலி நாம வந்து இப்போ பிளாட் பண்றேன் அந்த பர்சன் எப்படி போயிருக்காரு அப்படின்னு நம்ம பிளாட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 300 மீட்டர் ஈஸ்ட் அப்படின்னா ஒரிஜின்ல இருந்து கிளம்பிருக்காரு. 300 மீட்டர் ஈஸ்ட் போயிருக்காரு.
சே சப்போஸ் இதுதான் அந்த பாயிண்ட். 300 மீட்டர் ஈஸ்ட் போனதுக்கப்புறம் 400 மீட்டர் நார்த் போயிருக்காரு. நார்த்தை நோக்கி 400 மீட்டர் இந்த பாயிண்ட் போயிருக்காரு. ஓகேவா? இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துப்போம், பாயிண்ட் ஏ ஓன்னு எடுத்து இந்த பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் வெர்டிகலி 1200 மீட்டர்ஸ் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயிட்டா வரல, ஸ்ட்ரெயிட்டா போட்ட டைம் போடணும். ஆக்சுவலி அது பார்ட்டிகல் எப்படி இருக்குன்னா 300 மீட்டர் ஈஸ்ட்ல, அதுக்கப்புறம் 400 மீட்டர் நார்த், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வரல 1200 மீட்டர். ஓகேவா? இது பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். இது இது சி, இது இது வந்து எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. லைக் எப்படி சொல்றதுன்னா எல்லாமே பர்பெண்டிகுலரா இருக்கு. பிகாஸ் எல்லா ஆக்சிஸும் பர்பெண்டிகுலர் தானே. ஃபர்ஸ்ட் அவரோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் அவர் எவ்வளவு ஆக்சுவலா டிராவல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 300 டிராவல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 300 டிராவல் பண்ணியிருக்காரு. ஓகேவா? பிளஸ் 400 டிராவல் பண்ணியிருக்காரு. பிளஸ் 1200 டிராவல் பண்ணியிருக்காரு. இதை சம் பண்ணுங்க. இதுதான் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் இன் மீட்டர்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏல இருந்து ஓபிக்கு போயிருக்காரு. அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஓபிக்கு தான் போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபேஸா வச்சுக்கணும். அப்போ ஓபியோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? பிகாஸ் இட்ஸ் அ ட்ரையாங்கிள் இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. ஓகேவா? அப்போ இதை எப்படி கண்டுபிடிப்போம்? பைத்தாகரஸ் யூஸ் பண்ணும். ஓகேவா? பைத்தாகரஸ் தியரம். இது 300, இது 400னா பைத்தாகரஸ் யூஸ் பண்ணா இது 500ன்னு வந்துடும். ஓகே, எனக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஆக்சுவலி நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஃபைனலி அந்த பார்ட்டிகல் சிக்கு போயிடுச்சு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் போது ஃபைனல் பொசிஷன் சி, இனிஷியல் பொசிஷன் ஓ. அப்போ எனக்கு ஓசி லென்த் இருந்தாலும் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா? இட்ஸ் ஷார்டஸ்ட் லென்த். ஓகேவா? சி தான் என்னோட ஃபைனல் பொசிஷன், ஓ தான் என்னோட இனிஷியல் பொசிஷன். ஓ இது ஓசி. இது வந்து பி வந்து பர்பெண்டிகுலரா தான் இருக்கு. இந்த ஆங்கிள் பர்பெண்டிகுலரா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு வரைய முடியல, அது பர்பெண்டிகுலர். ஓகேவா? ஓபியோட லென்த் எவ்வளவு கிடைச்சது? 500. இங்கே 500. சிபி லென்த் நமக்கு தெரியும் 1200. இப்போ நம்ம இந்த இடத்துல பைத்தாகரஸ் தியரம் OC is equals to under root of 500 whole square 1200 whole square எடுத்தோம்னா will be getting 1300. ஏன் நான் டைரக்டா எப்படி போட்டேன்னா இட்ஸ் பைத்தாகரஸ் ட்ரிப்லெட் 12 5 13. இது எல்லாமே பைத்தாகரஸ் ட்ரிப்லெட் 3 4 வந்தாலே 5 தான் அடுத்து அதோட ரிசல்ட் ஆகும். நாங்கள் இங்கே பார்த்துக்கோம் 3 4 5. இப்போ அதே கேஸ்ல 500 200 13 இதுதான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? நம்ம ஃபைனலா இங்க எடுத்து எழுதி அந்த மீட்டர் தான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 1200 இந்த 300. ஓகேவா? எவ்வளவு வருது? பிளஸ் 400 அகைன் 1900. இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, அதிகமா டிராவல் பண்ணியிருக்காரு. நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜஸ்ட் இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் பார்ப்போம். அதாவது நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிள்னு சொல்ல விட 3D ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பியர்னு இருக்கு. ஸ்பியர்ல ஒரு பாயிண்ட் ஏன்னு இருக்கு. அந்த பாயிண்ட் ஹாஃப் ரொட்டேஷன் ஆகி இன்னொரு ஒரு நவந்து இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ட்விஸ்ட் ஆகி இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பாயிண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கறாங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை ஏன் கன்சிடர் பண்ணோம்னா இது ஹாஃப் ரொட்டேஷன் போகும்போது இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருமா? ஃபுல் ரொட்டேஷன் தான் ஏக்கு போயிட்டு திருப்பி ஏக்கு வந்துடும். பட் இங்க ஹாஃப் ரொட்டேஷன் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஹாஃப் ரொட்டேஷன் இங்க வரும். எக்ஸாக்ட்லி அப்போ பார்ட்டிகல் இங்க இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து நீங்க வந்து ஒரு லாஜிக் தான் யூஸ் பண்ணணும். ஹாஃப் த ரொட்டேஷன் பண்றதுனால அப்போ இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குல்ல, இந்த டிஸ்பிளேஸ் ஆன ரொட்டேஷன் எவ்வளவு ஆயிருக்கும், டிஸ்பிளேஸ் ஆன லென்த் எவ்வளவு இருக்கும்? ஆக்சுவலி இப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 ரேடியஸ்க்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லா நீங்க ரொட்டேட் ஆனா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த்துக்கு தான் அது ரொட்டேட் ஆகும். இப்போ ஆனா இங்க ஹாஃப் த ரொட்டேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்ல பாதி பையா. ஓகேவா? அப்போ இந்த லென்த் வந்து எனக்கு பையா. அப்போ இதான ஆன்சர் அப்படின்னு கேட்கலாம். ஃபைண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ, பார்ட்டிகல் ஏவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கறாங்க. பாயிண்ட் இங்க இருக்குன்னா நீங்க ஹாஃப் ரொட்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி இங்க இருக்கும். பார்ட்டிகல் ஏ வந்து இங்க இருக்கும். இது பையா. இது எல்லாமே பெர்பெண்டிகுலரா.
இது ஆறுனா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இதுவும் ஆறு தானே, ஆறு. அப்ப என்டையர் லென்த்தை நான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஆக்சுவலி அப்ப நான் என்டையர் லென்த்தை நான் வந்து ஆர் பிளஸ் ஆர் 2r சொல்லலாமா? இப்போ நான் இந்த பாயிண்ட்டையும் நான் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுவேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணனா எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் வித் ட்ரையாங்கிள் கிடைக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் ஒன் லென்த் பையா, இன்னொரு லென்த். இப்போ எனக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஃபைனலா இந்த பார்ட்டிகல் எங்க இருக்கு? இனிஷியலா இங்க இருக்கு. அப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நத்திங் பட் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகேவா? எல்லா கேஸ்லயும் பார்த்துருப்போம். ஃபைனல் பொசிஷன் இங்க இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? இது சி, இது பின்னு வச்சுப்போம், இது ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்து ஏ டேஷ்னு சொல்லணும், ஏ டேஷ்னே சொல்லுவோம். ஓகேவா? இது பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம். பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா ஏ டேஷ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த லென்த் 2r ஹோல் ஸ்கொயர். இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரிதான், பட் இது நீங்க இந்த ஐடியா உங்களுக்கு இருக்கணும் தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நீங்க ஆரை காமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பை ஸ்கொயர் பிளஸ் 4 உள்ள இருக்கும். இதுதான் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். யூனிட்ஸ் இங்க யூனிட்ஸ் கொடுக்கல, நான் யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறேன். மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஜஸ்ட் நோட் பண்ணி